அம்மா பேசினதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்ல, சித்திய பத்தி அந்த அம்மா சொன்னதை என்னாலே நம்ப முடியல. இருந்தாலும் நீங்க காரணம் இல்லாம அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சில சமயம் உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, போய் நம்ம கண்ணை மறைக்கும். இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்க மாமா. இல்லை, எனக்கு வேணாம் ரகதி. சாப்பிடுங்க மாமா. தேங்க்ஸ். அத நான் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியாது, போய் கண்ணை மறைக்கும். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் தானே சொன்னீங்க. அதான் என் கல்யாணம் நின்னு போச்சு. அதுவும் நீங்க நிப்பாட்டிருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. என்னையே பார்க்காம சாப்பிடுங்க மாமா. எப்பவும் இப்படியே இரு. மாமா, நீங்க ஒரு பெரிய ஃப்ராடு கிட்ட இருந்து நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் மாமாக்கு இப்படி ஆனது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. அப்பாக்கு இப்படி நடந்ததை நினைச்சு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவரு ரொம்ப தைரியமானவரு. சீக்கிரம் அவரு கண்ணை திறந்து பேசுவாரு பாருங்க. ஆ, சரிங்க மாமா, டாக்டர் கிட்ட ஆபரேஷனை பத்தி பேசுனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில் சர்ஜரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. காலையிலயா? ஆமாம், காயம் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ரேவதி, மாமாக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு. நீங்க சாப்பிடுங்க மாமா.